அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இதுவரை பல பயான்கள் பல தலைப்புகளில் பார்த்திருக்கின்றோம். நபிமார்களுடைய பயான்கள் அனைத்தையும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் அனைவரும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாக கேட்டு லைக் செய்து கமெண்ட் செய்ததற்கு அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா. அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு அனைத்து பயான்களையும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருக்கும் நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இந்த பயானில் நாம் திருக்குர்ஆனை மனனம் இடுவதின் சிறப்புகளும் அதனை மறந்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் என்ற தலைப்பில் பயான் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். திருக்குர்ஆனை மனனம் செய்வது பெரும் பாக்கியமாகும். அல்லாஹு தஆலா தான் நாடியவர்களுக்கு அதனை தருகின்றான். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் மிகவும் கண்ணியமான உயர்ந்த வேதமாகும். ஏனென்றால் அதை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ்வே எடுத்திருக்கின்றான். அது இறக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரையிலும் அது அவ்வாறே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சுப்ஹானல்லாஹ். இனி கியாமத் நாள் வரையிலும் அவ்வாறே பாதுகாக்கப்படும். முழு உலகங்களிலும் இஸ்லாமிய மதரசாக்களிலும் மாணவர்கள் குர்ஆனை மனனம் செய்து வருவது அல்லாஹ் அதை பாதுகாக்கின்றான் என்பதற்கான அடையாளமாகும். ஹதீஸில் குர்ஆனை மனனம் செய்வதற்கு ஏராளமான சிறப்புகள் வந்துள்ளது. ஆனால் அதே நேரத்தில் அதை மறப்பதனுடைய தண்டனையும் ஹதீஸ் விவரிக்கின்றது. ஆனால் குர்ஆனை மனனம் செய்த பல ஹாஃபில்கள் அதை பொருட்படுத்துவதில்லை. குர்ஆனை மறப்பதின் விளைவையும் அதனுடைய தண்டனைகளையும் மிக தெளிவாக இந்த பயானில் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதுபோன்ற தண்டனைகளை விட்டு அல்லாஹ் தஆலா ஹாஃபில்களை பாதுகாப்பானாக. ஆமீன். வேதங்களை குறித்த சுருக்கமான ஒரு அறிமுகம். திருக்குர்ஆன் அல்லாஹுடைய சிறந்த அருட்கொடையாகும். அல்லாஹ் தஆலா இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக அந்த வேதத்தை மானுட சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா மனிதகுல நேர்வழிக்காக ஏராளமான நபிமார்களை அனுப்பி வைத்தான். அவர்களின் மீது வேதங்களையும் ஏடுகளையும் இறக்கி அருளினான். அவற்றில் 4 வேதங்கள் உள்ளன. முதலாவது வேதம் தௌராத் ஆகும். இதை நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். உலகிலேயே முதலாக அல்லாஹுடைய சட்டதிட்டங்களை சுமந்து வந்த முதல் வேதம் இதுவே ஆகும். இரண்டாவது வேதம் ஜபூர் வேதமாகும். இதை நபி தாவூத் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி அருளினான். இதிலே இறை சட்டங்கள் இடம்பெறவில்லை. அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய துதி வார்த்தைகள் அதிகம் இடம்பெற்றிருந்தன. அல்லாஹு தஆலா நபி தாவூத் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்த அற்புதமான குரல் வளத்தின் மூலமாக நபி தாவூத் அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஓதுபவர்களாக இருந்தார்கள். ஜபூர் வேதமும் நபி தாவூத் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிஸாவும். தாவூத் அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக சுருக்கமான நேரத்தில் ஜபூர் வேதத்தை ஓதி முடித்து விடுவார்கள். இதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு நபிமொழி புகாரி என்ற கிதாபில் உள்ளது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தாவூத் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தௌராத், ஜபூர் ஆகிய இறைவேதங்களை ஓதுவது லேசாக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய குதிரை வாகனத்தை சவாரிக்காக தயார் செய்யும்படி உத்தரவிடுவார்கள். உடனே அதற்காக சேணம் பூட்டப்படும். வாகனத்திற்கு சேணம் பூட்டுவதற்கு முன்பே வேதத்தை ஓதிவிடுவார்கள். சஹீஹுல் புகாரி 3417. சுப்ஹானல்லாஹ். நபிமார்கள் வரலாறு என்று நமது பிளேலிஸ்டில் பயான்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றை பற்றியும் விவரமாக தெரிந்து கொள்ளுங்கள். மூசா நபி, தாவூத் நபி அவர்களை பற்றி அந்த பயானில் சென்று பார்க்கவும். தையில் பக்த். ஒரு வேலையை செய்வதற்கு நீண்ட நெடிய நேரம் எடுத்துக்கொள்ளும் என்றிருக்க அந்த வேலையை மிக மிக குறுகிய காலத்தில் செய்து முடிப்பதே ஒரு அற்புதமாகும். இதை அரபி மொழியில் தையில் பக்த் என்று கூறுவார்கள். இதை நபிமார்கள் நிகழ்த்தி காட்டினால் முஅஜிஸாவாகவும், நல்லடியார்கள் யாரேனும் ஒருவருக்கு இது நிகழ்ந்தால் அது கராமத்தாகவும் கருதப்படும். தாவூத் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜபூர் வேதத்தை ஓத ஆரம்பித்து விட்டால் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தும் நிசப்தமாகிவிடும். விலங்குகள் உட்பட அனைத்துமே அதை ரசித்து கேட்க தொடங்கிவிடும். சுப்ஹானல்லாஹ். இந்த உம்மத்தின் தாவூத்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களில் அபூ மூசா அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தாவூத் நபி அவர்களுடைய போன்ற குரல் வளம் வழங்கப்பட்டிருந்தது. சுப்ஹானல்லாஹ். அதை பற்றி நபி மொழிகளில் இடம்பெற்ற செய்தி இதோ. ஒரு நாள் அபு மூசா அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு தொழுகையில் குர்ஆன் ஓத ஆரம்பித்தார்கள். அந்த இரவின் அமைதியில் அவர்கள் குர்ஆன் ஓதிய இனிய சத்தம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறை வரை சென்று அடைந்தது. அதை கேட்பதற்காக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய துணைவியரும் அறையை விட்டு வெளியே வந்தார்கள். நீண்ட நேரம் அதை கேட்ட பிறகு மீண்டும் அறைக்கு திரும்பினார்கள். காலையில் அபு மூசா அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவில் நடந்த எதுவுமே அறியாத நிலையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் வந்து அமர்கிறார்கள். அவர்களை பார்த்தவுடன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி கூறிய வார்த்தைகள் இதோ. அபு மூசா, இறை தூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சங்கீதம் போன்ற இனிய குரல் உங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. சஹீஹ் புகாரி 5048. பிறிதொரு அறிவிப்பிலே இந்த சம்பவத்தில் பின்வரும் விஷயத்தையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அபு மூசா அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ், நான் ஓதியதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்களா என்று வினவினார்கள். நபி அவர்கள் ஆம் என்று கூறவே, அப்போது அபு மூசா அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததை நான் அறிந்திருந்தால் இதைவிட சிறப்பாக நான் ஓதியிருப்பேனே என்று கூறினார்கள். இந்த ஹதீஸின் விளக்க உரையில் ஹக்கீமுல் உம்மத் அஸ்ரஃப் அலி தானிவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், இங்கு நபி அவர்கள் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி இன்னும் அழகாக ஓதியிருப்பேன் என்று கூறியதிலிருந்து அல்லாஹுடைய நெருக்கம் பெற்ற நல்லடியார்களை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு விஷயத்தை செய்வது இஹ்லாஸ், மன தூய்மைக்கு முரணானதல்ல என்று புலப்படுகிறது. ஏனென்றால் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களை திருப்திப்படுத்த நினைக்கின்ற சமயத்தில் இந்த செயலினால் அல்லாஹும் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளடங்கி இருக்கும். மூன்றாவது வேதம் இன்சீல் வேதமாகும். இதை அல்லாஹு தாலா ஈசா நபி அவர்களுக்கு இறக்கி வைத்தான். இந்த வேதத்திலும் அதிக அளவில் சட்டங்கள் இடம்பெறவில்லை. மாறாக தௌராத்தில் இடம்பெற்ற சில சட்டங்களின் சற்ற மாற்றங்களே இதில் இடம்பெற்றிருந்தது. நான்காவது வேதமாக குர்ஆன் இறங்கியது. இந்த வேதம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. குர்ஆன் இறங்குதல் 2 கட்டமாக நிகழ்ந்துள்ளது. முதலாவது இறங்குவது தொடக்கம் முதல் இறுதி வரை நடக்க இருக்கின்ற அனைத்தும் எழுதி பாதுகாத்து வைக்கப்பட்ட லௌஹுல் மக்பூல் என்னும் பலகையிலிருந்து கீழ்வானம் வரை இறங்குதல். இது ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே நிகழ்ந்தது. சுப்ஹானல்லாஹ். இதை குறித்து அல்லாஹு தாலா தனது திருமறையில் கூறுகின்றான். 2வது சூரா 185வது வசனமாக, ரமலான் மாதம் எத்தகைய மகத்துவம் உடையதென்றால் அதில் தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் குர்ஆன் என்னும் வேதம் இறக்கப்பட்டது. அது நன்மை தீமையை பிரித்தறிவித்து நேரான வழியை தெளிவாக்கக்கூடிய வசனங்களை உடையதாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். புனித ரமலான் திங்களுக்குரிய சிறப்புகளில் முக்கியமான ஒன்றை இந்த வசனத்தில் அல்லாஹ் விளக்கி கூறியிருக்கின்றான். மனித குலத்திற்கு நேர்வழி காட்டவும் சத்தியம் அசத்தியம் ஆகிய இரண்டுக்கும் இடையே வேறுபடுத்தி காட்டவும் அல்லாஹ்வால் அருளப்பெற்ற அருள்மறை திருக்குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் இறங்கியது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா என்னும் குகையில் தனிமையில் இருந்து தவம் செய்து கொண்டிருந்த பொழுது வானவர் ஜிப்ராயில் அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஆரம்பமாக கொண்டு வந்த அல் அலக் என்னும் அத்தியாயத்தின் முதல் வசனங்கள் ரமலான் மாதத்திலேயே அருளப்பட்டன. இது குறித்து அல் கத்ர் என்னும் அத்தியாயம் விவரிக்கின்றது. திண்ணமாக நாம் லைலத்துல் கத்ர் மகத்துவமான இரவிலேயே இதனை அருளினோம் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். திருக்குர்ஆனுடைய வசனங்கள் முதலாக அருளப்பட்ட மாதம் என்ற வகையில் ரமலான் மாதத்திற்கு தனி சிறப்பு உண்டு என்று இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. கண்ணியம் மிக்க லைலத்துல் கத்ருடைய இரவு. 97வது சூரா 1வது வசனம். நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை மிகவும் கண்ணியமுள்ள ஒரு இரவில் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இந்த 2 வசனங்களும் ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவில் திருக்குர்ஆனை இறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. லௌஹுல் மக்பூல் பலகையிலிருந்து கீழ்வானம் வரை இறக்கப்பட்ட நிகழ்வை இது குறிக்கின்றது.
மாட்சிமைமிக்க குர்ஆன் ஆரம்பமாக இறக்கப்பெற்றதை குறித்து கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் இரவுடைய சிறப்புகளையும் சூரத்துல் கத்ர் அத்தியாயம் விவரிக்கின்றது. அல் கத்ர் இரவானது எல்லா காலங்களையும் நேரங்களையும் காட்டிலும் பாக்கியம் மிக்கதாகும். இந்த இரவில் செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடுகள் 1000 மாதங்களில் புரியப்படும் வணக்கங்களை விட மேலானவைகளாகும். அல்லாஹ்வுடைய பிரத்யேகமான அருள் வெளிப்பாடும் பாக்கியங்களும் இந்த இரவில் இறங்குகின்றன. சுப்ஹானல்லாஹ். அல் மலவுல் ஆலா எனப்படும் 7ஆம் வானத்திலிருந்து வானவர் கோன் ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்களும் வானவர்களும் இந்த இரவு துவங்கி விடியும் வரை இந்த பூ உலகில் ஏக இறை ஆழங்கள், வணக்க வழிபாடுகள், பள்ளிவாசல்கள், திக்ருகள் நடைபெறக்கூடிய தலங்களிலெல்லாம் வருகை தந்தவாறு இருப்பார்கள். அதனால் அன்றிரவு அஹலுல்லா எனப்படும் இறையடியார்களுடைய நெஞ்சங்கள் நிம்மதி பெற்றதாகவும் பேரொளி பெற்றதாகவும் விளங்கும். நூல் மாரிஃப் காந்தளவி. இரண்டாவது இறக்குதல் பின்பு அங்கிருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 23 வருடங்களில் தேவைக்கேற்ப சிறிது சிறிதாக இறக்கப்பட்டது. இதனுடைய தொடக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் தனிமையில் கழித்த போது நிகழ்ந்தது. ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இக்ரஹ் ஓதுவீராக என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஓத தெரிந்தவர் அல்ல என்று பதிலுரைத்த பொழுது ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுக கட்டி அணைத்தார்கள். மீண்டும் இரண்டாவது தடவையாக இக்ரஹ் ஓதுவீராக என்று கூறினார்கள். அப்போதும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே பதிலை திரும்ப கூறினார்கள். ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் இறுக கட்டி அணைத்தார்கள். மீண்டும் மூன்றாவது தடவையாக இக்ரஹ் ஓதுவீராக என்று கூறினார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே பதிலை திரும்ப கூறிய பொழுது மீண்டும் இன்னொரு தடவை இறுக கட்டி அணைத்து ஓதுவீராக என்று கூறினார்கள். பிறகு இந்த வசனங்களை ஓதினார்கள். 96வது சூரா முதல் 5 வசனங்கள். இக்ரஹ் பிஸ்மி ரப்பிகல்லதி ஹலக். நபியே, படைத்த உங்களது அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் நீங்கள் ஓதுவீராக. இரண்டாவது, ஹலக்கல் இன்சான மின் அலக். அவனே மனிதனை கருவிலிருந்து படைத்தான். இக்ரஹ் வரப்புகல் அக்ரம். நபியே, பின்னும் நீங்கள் ஓதுங்கள், உங்களது இறைவன் மாபெரும் கொடையாளி. அல்லதி அல்லம பில் கலம். அவன்தான் எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யாலம். அன்றி அதன் மூலம் மனிதன் அறியாததையெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். முதல் 5 வசனங்கள் முதலாக அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள். அவர்கள் ஓதினார்கள். இதுதான் முதலாக இறக்கப்பட்ட வஹியாகும். இன்ஷா அல்லாஹ் இந்த சூராவுடைய பொருள், அதனுடைய விளக்கத்தை பற்றி தனி ஒரு பயானாக தருகின்றேன். இப்பொழுது நாம் மற்ற விஷயங்களை பார்க்கலாம். வஹியுடைய தொடக்கம். முதல் வஹி எப்போது இறங்கியது என்ற விஷயத்தில் அறிஞர் பெருமக்களுக்கு மத்தியில் 2 கருத்துக்கள் நிலவுகிறது. முதல் கருத்து இப்னு அப்துல் பர் மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வஹி ரபியுல் அவ்வல் மாதத்தில் இறங்கியது. இரண்டாவது கருத்து இப்னு ஹசர் அல் கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வஹி ரமலான் மாதம் பிறை 17இல் இறங்கியது. இதற்கு ஆதாரமாக புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டுகிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹி இறங்குவதற்கு 6 மாதத்திற்கு முன்னரிலிருந்தே இரவில் பார்க்கும் கனவெல்லாம் பகலில் துல்லியமாக நடக்க ஆரம்பித்தது. சுப்ஹானல்லாஹ். இவ்வாறு கனவு பழிக்கும் நிகழ்வு ரபியுல் அவ்வல் மாதத்தில் தொடங்கி சரியாக ரமலான் வரை 6 மாத காலம் தொடர்ந்து இருந்தது. பிறகு ரமலான் பிறை 17ஆம் நாள் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக வந்து வஹி கொடுத்தார்கள். எனவே கனவினுடைய தொடக்கம் ரபியுல் அவ்வல் மாதம் ஏற்பட்டது. ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக வஹி கொடுத்தது ரமலானுடைய மாதம் என்று இப்னு ஹசர் கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2 கருத்துங்களையும் ஒருங்கிணைத்து கூறுகின்றார்கள். ஹிரா குகையில் முதலாக ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பயந்து போனார்கள். உடனடியாக தனது வீட்டுக்கு வந்து ஹதீஜா அன்னையாரிடம் எனக்கு போர்த்தி விடுங்கள் என்று கூறினார்கள். பிறகு பயமகன்று சற்று மனம் தெளிவடைந்த பொழுது தனது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நடந்ததையெல்லாம் கூறினார்கள். விபரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்ததையெல்லாம் கூறினார்கள். தனது உயிருக்கு ஏதும் நேர்ந்து விடுமோ என தாம் அஞ்சுவதாக கூறினார்கள். உடனே ஹதீஜா அன்னையார் அவர்கள் மிகவும் புத்திபூர்வமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனக்கவலையை அகற்றுமாறு பேசினார்கள்.
அப்போது கதீஜா ரலியல்லாஹு அவ்வாறு கூறாதீர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்கள் மீது ஒருபோதும் அல்லாஹ் இழிவு செய்ய மாட்டான். ஏனென்றால் தாங்கள் உறவினர்களோடு இணங்கி இருக்கின்றீர்கள், சிரமப்படுபவர்களுடைய சுமைகளை தாங்கி சுமந்து கொள்கின்றீர்கள், வறியவர்களுக்கு வலிக்கின்றீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கின்றீர்கள், உண்மையான சோதனைகளில் ஆட்பட்டோருக்கு உதவி புரிகிறீர்கள் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்த நல்ல சேவைகளை எடுத்து கூறி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேற்றினார்கள். இந்த அளவு நல்ல பண்புகளை கொண்டவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று ஆறுதல் கூறினார்கள். பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய தந்தையின் உடன் பிறப்பவரான நௌஃபல் என்பவருடைய மகன் வரக்காவிடம் அழைத்துச் சென்றார்கள். வரக்கா அறியாமை காலத்திலேயே கிறிஸ்தவ சமயத்தை தலைவர்களாக இருந்தார்கள். மேலும் அவர் ஹிப்ரு மொழியில் எழுத தெரிந்தவராகவும் இன்ஜீல் வேதத்தை ஹிப்ரு மொழியில் அவர்கள் எழுத வேண்டும் என்று அல்லாஹ் நாடிய அளவுக்கு எழுதுகிறவராகவும் கண் பார்வையற்ற பெரும் வயோதிகராகவும் இருந்தார். அவர்களிடம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், என் தந்தையுடைய சகோதரனின் மகனே, உன் சகோதரன் மகன் கூறுவதை கேளுங்கள் என்றார்கள். அப்பொழுது வரக்கா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், என் சகோதரருடைய மகனே, நீர் எதை கண்டீர்கள் என்று கேட்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பார்த்த செய்திகளை அவரிடம் கூறினார்கள். அதை கேட்டதும் வரக்கா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இவர்தான் மூசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் அனுப்பிய நாமூஸ் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள் என்று கூறிவிட்டு, உம்முடைய சமுதாயத்தவர்கள் உம்மை உம்முடைய நாட்டிலிருந்து வெளியேற்றும் சமயத்தில் நான் உயிருடன் திடகாத்திரமான இளைஞனாக இருந்திருக்க வேண்டுமே என்று அங்கலாய்த்தார். அப்போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்கள் என்னை வெளியேற்றவா போகிறார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ஆம், நீர் கொண்டு வந்திருப்பது போன்ற சத்தியத்தை கொண்டு வந்த எந்த மனிதரும் மக்களால் பகைத்து கொள்ளப்படாமல் இருந்ததில்லை. நீர் வெளியேற்றப்படும் அந்த நாளை நான் அடைந்தால் உமக்கு பலமாக உதவுவேன் என்று கூறினார்கள். ஸஹீஹுல் புகாரி 3. இதழ் முதல் வஹியாகும். இத்தோடு வஹி வருவது சிறிது காலம் நின்றுவிட்டது. இவ்வாறு வஹி நின்றது எவ்வளவு காலம் என்பதில் அறிஞர் பெருமக்களுக்கு மத்தியில் கருத்துக்கள் நிலவுகிறது. 2 மாதங்கள் முதல் 3 வருடங்கள் வரை என்று பலரும் பல கருத்துக்களை கூறுகிறார்கள். இவ்வாறு வஹி நின்ற காலத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகைக்கு வந்து செல்பவர்களாகத்தான் இருந்தார்கள். வஹி தடைபடுவதற்கு மீண்டும் வஹியின் தொடக்கம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலிருந்து இறங்கி தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அசல் உருவத்தில் வானத்தையும் பூமியையும் நிரப்பியவாறு ஒரு நாட்காலியில் அமர்ந்த நிலையில் காட்சியளித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாக அசல் வடிவத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுதுதான் பார்க்கின்றார்கள். இதனால் அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டுவிட்டது. உடனே வீட்டிற்கு வந்து, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்தி விடுங்கள் என்று சொன்னார்கள். வீட்டார்களும் போர்த்தி விட்டார்கள். அப்போது 2வது வஹி இறங்கியது. அன்றிலிருந்து வஹி தொடர்ந்து இறங்க ஆரம்பித்தது. மக்களில் சிறந்தவர்கள். அல்லாஹ் வழங்கிய திருக்குர்ஆன் மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அருளாகும். அதை கற்பதிலும் கற்பிப்பதிலும் அதிக நன்மைகள் இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் ஆவார் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஸஹீஹுல் புகாரி 5027. இங்கே உங்களில் சிறந்தவர் என்று சஹாபாக்களின் முன்னிலையில் கூறப்பட்டுள்ளது. சஹாபாக்கள் தான் உலக மக்களில் ஆகச் சிறந்தவர்கள். அவர்களில் கூட குர்ஆனை கற்பவரும் கற்பிப்பவரும் மிக மிக சிறப்பிற்குரியவர்களாக ஆகிறார்கள் என்பது புலப்படுகிறது. குர்ஆனுடைய பாதுகாப்பிற்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் திருக்குர்ஆனுக்காக தனது முழு வாழ்க்கையும் அர்ப்பணிக்கின்ற பல நன்மக்களை அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்தில் உருவாக்கி கொண்டே இருக்கின்றான். இவர்களை வைத்துத்தான் அல்லாஹு தாலா திருக்குர்ஆனை பாதுகாக்கின்றான். மனிதர்கள் அனைவரும் ஒன்று கூடி குர்ஆனை பாதுகாப்பதற்காக ஒரு திட்டம் தீட்டி செயல்படுத்தி இருந்தால் கூட அந்த திட்டம் அல்லாஹ்வுடைய திட்டத்திற்கு முன்னர் தோற்றே போயிருக்கும். இன்றும் இது போன்ற நல்ல மக்கள் தங்களுடைய முழு வாழ்க்கைகளையும் அர்ப்பணித்து மதரசாக்களிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர்களும் தங்களுடைய பாச பிள்ளைகளை குர்ஆனுடைய மனனம் செய்வதற்காக அவர்கள் வசம் அனுப்பி வைக்கின்றார்கள். குர்ஆனை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்திருக்கும் காலம் வரை இந்த தொடர் நீடித்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனை மனனம் செய்தவர்களுடைய பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம். ஒரு பெற்றோர்கள் தனது பிள்ளையை ஹாஃபிலாக ஆக்குகின்ற சமயத்தில் அவர்களுக்கு உலக மக்கள் அனைவரும் ஒன்று கூடும் மறுமையில் மிகப்பெரிய சன்மானமும் கௌரவமும் கண்ணியமும் கிடைக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் குர்ஆனை ஓதி அதிலே உள்ளவற்றின்படி அமல் செய்து அந்த சமயத்தில் மறுமை நாளில் அவருக்கு கிரீடம் வழங்கப்படுகின்றது.
உலகம் சூரியனே உங்கள் வீட்டிற்குள் வந்துவிட்டால் அந்த சூரியனுடைய வெளிச்சமும் அழகும் எவ்வளவு இருக்குமோ அதைவிட பன்மடங்கு அதிகம் அந்த கிரீடத்துடைய ஒளி மிக அழகானதாக இருக்கும். தந்தைக்கே இவ்வளவு கௌரவிப்பு என்றால் அதன் பிரகாசம் அமல் செய்கின்ற அந்த நபர்களுக்கு எவ்வளவு மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். பூமியிலிருந்து சூரியன் தூரம் 9,33,00,000 மைல்களாகும். இவ்வளவு தூரத்தில் சூரியன் இருந்தும் கூட நமது கண்களால் நல்ல பகலில் அதை பார்க்க முடிவதில்லை. அந்த அளவுக்கு வெளிச்சமானதாக இருக்கின்றது. அதே சூரியன் வீட்டிற்குள் வந்தால் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆன் சுவர்களில் கல்வெட்டாக பொறிப்பதற்காகவோ காகிதங்களில் எழுதி வைக்கப்படுவதற்காகவோ இறக்கப்பட்ட விஷயம் அல்ல. மாறாக அதில் உள்ளவற்றை அறிந்து அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக வேண்டி இறக்கப்பட்ட வேதமாகும். எனவே மனனம் செய்வது மட்டும் போதுமாகாது, அதில் உள்ளவற்றின்படி அமல் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். பெற்றோர்களும் தனது பிள்ளைகளை ஹாஃபிலாக ஆக்குவதோடு விட்டுவிடாமல் அதனுடைய பிரகாரம் அமல் செய்வதற்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். இந்த ஹதீஸுடைய முழு விளக்க உரையும் ஷைஹுல் ஹதீஸ் ஹஸரத் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய திருக்குர்ஆனுடைய சிறப்புகள் என்ற நூலில் காணலாம். ஹாஃபில் ஆவதற்கு பிறகு மரணிக்கும் வரை குர்ஆன் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். குர்ஆனிலிருந்து தொழுகையில் எந்த அளவு ஓதுவது கட்டாயமாகுமோ அந்த அளவு மனனம் செய்து வைத்திருப்பது வாஜிபாகும். திருக்குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்வது ஃபர்லோ வாஜிபோ கிடையாது. எனினும் ஒருவர் குர்ஆனை மனனம் செய்துவிட்டால் அதை மரணம் வரும் வரை ஞாபகம் வைத்திருப்பது கட்டாயமாகும். அதை மறப்பது பெரும் பாவமாகும் என நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அல்லாமா சுயூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். எனவே ஹாஃபிலாக ஆனதற்கு பிறகு குர்ஆனை ஞாபகம் வைத்திருப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். தினந்தோறும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனை மனனம் செய்வது லேசானது, அதை ஞாபகம் வைத்திருப்பது மிகவும் சிரமமானது. அல்லாஹ்வே குர்ஆனை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்படுத்தி இருக்கின்றான். எனவே அதை மனனம் செய்ய முன் வருபவர்களுக்கு அல்லாஹ் அதை லேசாக்கி கொடுப்பதாக குர்ஆனிலேயே வாக்களித்திருக்கின்றான். மனிதர்கள் நல்லுணர்ச்சி பெறும் பொருட்டு இந்த குர்ஆனை நிச்சயமாக நாம் எளிதாக்கி வைத்திருக்கின்றோம். ஆகவே நல்லுணர்ச்சி பெறுபவர்கள் உண்டா? அல் குர்ஆன் 54வது சூரா 17வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். இந்த ஆயத்திற்கு கூறப்பட்ட பல்வேறு விளக்கங்களில் குர்ஆனை மனனம் செய்வதற்கு நாம் லேசாக்கி கொடுத்திருக்கின்றோம் என்ற விளக்கமும் உண்டு. எனவே அதனை மனனம் செய்வது லேசானது, அதை ஞாபகம் வைத்திருப்பதோ மிக மிக கஷ்டமானது. அதற்காக தொடர் கண்காணிப்பு இருப்பது அவசியமாகும். சஹாபாக்களில் பெரும்பாலானவர்கள் ஒரு வாரத்தில் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அதற்காக குர்ஆனை 7 சம பகுதிகளாக பிரித்து வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு பகுதிகளுக்கும் மன்சில் என்று கூறப்படும். தினமும் குர்ஆனில் ஒரு மன்சில் ஓதுபவர்களாக இருந்தார்கள். முதல் மன்சில் சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து தொடங்குகிறது. இரண்டாவது மன்சில் மாஇதா சூராவிலிருந்து தொடங்குகிறது. மூன்றாவது மன்சில் சூரா யூனிஸிலிருந்து தொடங்குகிறது. நான்காவது மன்சில் சூரா பனு இஸ்ராயீலிலிருந்து தொடங்குகிறது. ஐந்தாவது மன்சில் சூரா ஷுஆராவிலிருந்து தொடங்குகிறது. ஆறாவது மன்சில் சூரா பசாஃபாத்திலிருந்து தொடங்குகிறது. ஏழாவது மன்சில் சூரா கஃபிலிருந்து தொடங்குகிறது. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களில் ஹாஃபிலாக இருந்தவர்கள் தினந்தோறும் ஒரு மன்சில் ஓதுபவர்களாக இருந்தார்கள். அதைவிட அதிகம் ஓதுபவர்களாகவும் இருந்துள்ளார்கள். எனவே மனனம் செய்து குர்ஆனை பாதுகாப்பதற்காக தினந்தோறும் குர்ஆனை ஓத வேண்டும். ரமலான் மாதத்தில் மட்டும் குர்ஆனை எடுப்பவர்களாக இருக்கக்கூடாது. பொறாமைப்படத்தக்க இருவர். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொறாமை என்பது 2 தவிர வேறெதிலும் கூடாது. ஒரு மனிதருக்கு அல்லாஹ் குர்ஆன் ஞானத்தை அருள அவர் அதன்படி அல்லும் பகலும் செயல்பட்டு வருகிறார் என்றால் அவர் மீது பொறாமைப்படலாம். இரண்டாவது, இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்க அவர் அதை அல்லும் பகலும் தர்மம் செய்கின்றார், இவர் மீதும் பொறாமைப்பட அனுமதி இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம் 1484. நான் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா? முஹீரா இப்னு சுஆபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாதங்கள் வீங்கும் அளவிற்கு நின்று தொழுதார்கள். அப்பொழுது அவர்களிடம், தங்களுடைய முந்தைய பிந்தைய தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விட்டானே, பிறகு ஏன் நீங்கள் இந்த அளவு சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். சஹீஹுல் புகாரி 4836. குர்ஆனை மனனம் செய்திருப்பது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியமாகும். உலகத்திலேயே இருக்கக்கூடிய எந்த ஒரு அருட்கொடையாக இருந்தாலும் இதற்கு சமமாகவோ நிகராகவோ ஆக முடியாது.
திருக்குர்ஆனை மனனம் செய்ததற்கு பிறகு அதை பாதுகாப்பது கட்டாய கடமையாகும். அதை மறப்பது மிகப்பெரிய பாவமாகும். அல்லாமா இப்னு ஹசர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஜவாஹிர் என்ற நூலில் இதை குறித்து விரிவாக எழுதியிருக்கின்றார்கள். எந்த பாவங்கள் செய்வதனால் மறுமையில் வேதனை கிடைக்கும் என்று குர்ஆன் ஹதீஸில் வந்துள்ளதோ அவைகளெல்லாம் பெரும் பாவங்கள் என்று அறிஞர்கள் வரையறுக்கிறார்கள். இதன் அடிப்படையில் குர்ஆனை மனனம் செய்து மறந்தவர்களுக்கு பெரும் தண்டனை உள்ளதாக ஹதீஸ் இருப்பதாக அதை மறுப்பது பெரும் பாவமாகும். குர்ஆனை மறக்காமல் இருப்பதற்கான வழி: தினந்தோறும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 5 ஜுஸுகள் அல்லது குறைந்தது 3 ஜுஸுகளாவது ஓதி வர வேண்டும். ஃபக்கீஹுல் உம்மத் மஹமூத் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய குர்ஆன் ஓதக்கூடிய வழமை. ஃபக்கீஹுல் உம்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ரமலான் மாதத்தில் பல தடவை நாம் பார்த்துள்ளோம். தினமும் சூரியன் மறைகின்ற சமயத்தில் வன்னாஸ் என்று கூறி குர்ஆனை முடிப்பவர்களாக இருந்தார்கள். ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை முடிப்பவர்களாக இருந்தார்கள். சுஹான்அல்லாஹ். மற்ற நாட்களில் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய வழமை உடையவர்களாக இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக பயணங்களில் செல்கின்ற பொழுது அதிகமாக ஓதுவார்கள். சஹரன்பூரிலிருந்து காங்கோ செல்வதற்கு அந்த காலத்தில் பஸ் வசதி கிடையாது. நடந்தே செல்ல வேண்டும். இவ்வாறு நடந்து செல்கின்ற பொழுது 20-25 ஜுஸுகள் ஓதிவிடுவார்கள். மாஷா அல்லாஹ். நம்முடைய பரிதாப நிலை: ஆலிம்களாகிய நம்மிடத்திலே இன்று குர்ஆன் ஓதுவதற்கு நேரமில்லை. மதரசாக்களிலே ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்களிடத்திலே இன்று எத்தனை ஜுஸு ஓதினீர்கள் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு ஜுஸு அல்லது அரை ஜுஸுவாவது ஓதினீர்களா என்று கேளுங்கள். இல்லை என்றே பதில் வரும். தனக்கு நேரமில்லை என்று கூறுகிறார்கள். தீனுடைய உழைப்பு செய்யும் தப்லீக் நண்பர்களும் இதே பரிதாப நிலையிலேயே இருக்கின்றார்கள். மஸ்ஜித் வா ஜமாத்திலே 2 மணி நேரம் அமர்கிறார்கள். திருக்குர்ஆனுடைய சிறப்புகளை தாலீம் செய்கின்றார்கள். ஆனாலும் அவர்களிடத்திலே இன்று எத்தனை ஜுஸுகள் ஓதினீர்கள் என்று கேட்டு பாருங்கள். ஒன்றுமே ஓதவில்லை என்றே பதில் வரும். தினமும் குர்ஆனுடைய சிறப்புகள் என்ற நூலை தாலீம் செய்கின்றார்கள். ஆனால் குர்ஆனை ஓதுவதில்லை. ஆனால் அந்த நூலை தினமும் வாசிக்கப்படுவதுடைய பிரதான நோக்கமே குர்ஆன் ஓதக்கூடிய வளமை வர வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அதை வாசிப்பதோடு நிறுத்திவிட்டு குர்ஆன் ஓதவில்லை என்றால் அதை வாசிப்பதில் என்ன பலன்? மார்க்க பணியாற்றக்கூடிய ஆலிம்கள், ஹாஃபில்கள், தாயிகள் அனைவருக்கும் குர்ஆன் ஓதுவதில் நேர பஞ்சம் என்ற பரிதாப நிலையை தொடர்கின்றது. ரமலானிலும் ஹாஃபில்களுடைய பரிதாப நிலை: ரமலான் தராவி தொழுகையை ஹாஃபில்கள் தனியாக தொலை வைப்பதில்லை. 2-3 பேர் இணைந்து தொலை வைக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தான் தொலை வைக்க வேண்டிய பகுதியை மட்டுமே பாடம் பார்க்கின்றார்கள். மீதமுள்ளதை அறவே பார்ப்பது கிடையாது. எந்த அளவிற்கு என்றால் வேறொரு ஹாஃபில் அவர் பகுதியை தொலைவிக்கின்ற பொழுது ஏதேனும் தவறு வந்தால் கூட இவர்களால் எடுத்துக் கொடுக்க முடிவதில்லை. நவுது பில்லாஹி மின்ஹா. குர்ஆனை மறப்பதென்றால் குர்ஆனை மறப்பதின் அளவுகோலை குறித்து ஃபிக்ஹுடைய நூட்களில் எழுதுகின்ற பொழுது பார்த்து கூட ஓத தெரியாத அளவுக்கு மறந்து விடுவது என்று எழுதுகிறார்கள். குர்ஆன் மறந்து விட்டது என்பதின் அளவாகிறது ரமலானுடைய மாதத்தில் தனியாக தராவி தொலை வைக்க முடியாமல் போய்விடுகின்ற அளவிற்கு மறந்து விடுவதாகும். ஒரு கால் தொலை வைத்தாலும் கூட அவர் குர்ஆனை மறந்து விட்டார் என்று மக்களுக்கு மத்தியில் சர்ச்சை ஏற்படுகின்ற அளவுக்கு நிறைய தவறுகள் ஏற்படுவதாகும் என்று எழுதியுள்ளார்கள். குர்ஆனை மறப்பது பெரும் பாவமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உம்மத்துடைய ஒவ்வொரு நன்மைகளும் என்னிடத்திலே எடுத்து காட்டப்பட்டது. எந்த அளவிற்கு என்றால் மஸ்ஜிதிலே ஒரு சிறிய குப்பை கிடக்கிறது. அதை ஒருவர் பார்க்கின்றார். அல்லாஹ்வுடைய பள்ளியிலே இவ்வாறு குப்பை கிடப்பதா, இதை அதனுடைய கண்ணியத்திற்கு மாற்றமாயிற்று என்று நினைத்து அதை எடுத்து வெளியே போடுகிறார். அந்த நன்மை கூட என்னிடம் எடுத்து காட்டப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு தொடர்கிறார்கள். பிறகு பாவங்களையும் இடத்தில் எடுத்து காட்டப்பட்டது. அதிலே பெரிய பாவமாக எது இருந்தது தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு மனிதருக்கு குர்ஆனுடைய ஒரு அத்தியாயத்தையோ அல்லது வசனத்தையோ மனனம் செய்யும் பாக்கியத்தை கொடுத்தான். பின்பு அவர் அதை மறந்து போய்விட்டார் என்றால் அந்த பாவம் மிக பெரிய பாவமாக, மிகவும் தண்டனைக்குரிய குற்றமாக என்னிடத்திலே சமர்ப்பிக்கப்பட்டது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. ஒரு வசனத்தை, ஒரு அத்தியாயத்தை மறப்பதற்கே இவ்வளவு பெரிய தண்டனை என்றால் பிறகு நாம் முழு குர்ஆனை மறந்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. குர்ஆனை மறப்பவனுக்கு உலகில் நெருக்கடியான வாழ்க்கை. குர்ஆனை மனனம் செய்து ஒருவன் அதை மறந்துவிட்டால் நாளை மறுமை நாளிலே குஷ்டமுள்ள நிலையிலே அவன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். குஷ்டம் என்றால் உடலெல்லாம் புண்கள் வந்து உடலுடைய சதைகள் எல்லாம் உடலை விட்டு தனியாக பிரிந்து விழுந்து விடுவதாகும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 20வது சூரா 124வது வசனத்தில், எவன் என்னுடைய நல்லுபதேசங்களை புறக்கணிக்கின்றானோ அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக நெருக்கடியானதாகவே இருக்கும். மறுமை நாளிலோ நாம் அவனை குருடனாகவே எழுப்புவோம்.
இன்னும் 20வது சூரா 125, 126 ஆகிய வசனங்களில் அச்சமயம் அவன், என்னுடைய இறைவனே, நீ ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய்? நான் பார்வை உடையவனாக இருந்தேனே என்று கேட்பான். அதற்கு அல்லாஹ், இவ்வாறு குருடனை போன்ற உன்னுடைய காரியங்கள் இருந்தன, நம்முடைய வசனங்கள் உன்னிடம் வந்தன, நீ அவைகளை மறந்து விட்டாய். அவ்வாறே இன்றைய தினம் நீயும் மறக்கப்பட்டு விடுவாய் என்று கூறுவான். அல் குர்ஆன் 20 சூரா 126வது வசனம். இந்த வசனத்தில் குர்ஆனை மறப்பவர்களுக்கு இம்மையில் நெருக்கடியான உலக வாழ்க்கை ஏற்படும் என்றும் மறுமையில் குருடனாக எழுப்பப்படுவான் என்ற தண்டனையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் வரும் மறதி என்பது அமல் செய்யாமல் விடுவது போன்ற பொதுவான மறதியாக இருந்தாலும் கூட குர்ஆனை மனனம் செய்து மறப்பதையும் எடுத்துக்கொள்ளும் என்பதால் இந்த வசனத்தை நபி அவர்கள் ஆதாரமாக கூறியிருக்கின்றார்கள். பாவங்களில் ஈடுபடக்கூடிய ஹாஃபில்களுக்கு உரிய தண்டனை. தப்சீருல் குர்துபி என்ற நூலில் ஒரு ஹதீஸை எழுதுகிறார்கள். நரகத்திலே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கு எவ்வளவு கொடூரமானது என்றால் நரகமே அதை விட்டு தினந்தோறும் 7 தடவை பாதுகாப்பு தேடுகிறது. அந்த பள்ளத்தாக்கிற்குள் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறு எவ்வளவு மோசமானது என்றால் நரகமும் பள்ளத்தாக்கும் சேர்ந்து கிணற்றுக்கு தீங்கிலிருந்து 7 தடவை தினந்தோறும் பாதுகாப்பு தேடுகிறது. அந்த கிணற்றுக்குள்ளே ஒரு பாம்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு கொடியது என்றால் நரகமும் அந்த பள்ளத்தாக்கும் அந்த கிணறும் சேர்ந்து அந்த பாம்பிலிருந்து தினந்தோறும் 7 தடவை அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறது. அந்த பாம்பை பாவம் செய்யக்கூடிய ஹாஃபிலின் மீது சுமத்தாட்டப்படும். யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் இத்தகு பாவங்களிலிருந்து பாதுகாப்பாயாக. ஆமீன். குர்ஆனுடைய மன்றாட்டம். ஒருவர் குர்ஆன் கற்கின்றார், மனனம் செய்திருந்தாலும் சரி, பார்த்து ஓதினாலும் சரியே. பிறகு அதை பைக்குள் வைத்து தொங்க விட்டு விடுகிறார். அதை தினந்தோறும் பார்ப்பதும் இல்லை, கவனிப்பதும் இல்லை, ஓதுவதும் இல்லை. மறுமை நாளிலே குர்ஆன் இவரை பற்றி பிடித்து அல்லாஹ்வுடைய சமூகத்திலே இழுத்து கொண்டு வந்து செல்லும். அல்லாஹ்வே, இவர் என்னை கைவிட்டு விட்டார், எனவே இவருக்கும் எனக்கும் மத்தியில் தீர்ப்பளிப்பாயாக என்று மன்றாடிக்கொண்டே இருக்கும். குர்ஆனுடைய மன்றாட்டத்திற்கு முன்பு நாம் எவ்வாறு தப்பிக்க முடியும்? பாவம் செய்வதனால் குர்ஆனை மறக்கிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன குர்ஆனுடைய வசனங்களை நான் மறந்துவிட்டேன் என்று ஒருவர் கூறுவதுதான் அவருடைய வார்த்தைகளிலே மிகவும் மோசமான வார்த்தையாகும். வேண்டுமானால் மறக்க வைக்கப்பட்டு விட்டது என்று அவர் கூறட்டும். குர்ஆனை தொடர்ந்து ஓதி நினைவுபடுத்திக் கொண்டே வாருங்கள். ஏனென்றால் ஒட்டகங்களை விடவும் வேகமாக மனிதர்களுடைய நெஞ்சங்களிலிருந்து குர்ஆன் தப்பக்கூடியதாகும். சஹீஹுல் புகாரி 5032. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபு சுஹ்த் என்ற நூலில் இந்த அறிவிப்பு காணப்படுகிறது. ஒருவர் குர்ஆனை ஓதிவிட்டு மறந்து விட்டார் என்றால் அவர் செய்த பாவமே அதற்கு காரணமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். எனவே பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், 42வது சூரா 30வது வசனத்தில், யாதொரு தீங்கு உங்களை வந்தடைவதெல்லாம் உங்கள் கரங்கள் தேடிக்கொண்ட தீய செயலின் காரணமாகத்தான், ஆயினும் அவைகளில் அநேகவற்றை அவன் மன்னித்து விடுகின்றான். குர்ஆன் மறப்பதை விட பெரிய முசீபத் வேற என்ன இருக்க முடியும்? குர்ஆனை மறக்காமல் இருப்பதற்காக வேண்டிய ஒரு அமல். அல்லாமா சாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய நூலில் எழுதுகிறார்கள், ஒருவர் தூங்க செல்வதற்கு முன்பு 10 வசனங்கள் ஓதினால் குர்ஆன் மறக்காது. சூரா பக்ராவுடைய உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் வரை உள்ள முதல் 4 வசனங்கள். நம்மிடத்தில் உள்ள திருக்குர்ஆனில் இதுவரை உள்ள வசனங்கள் 5 வசனங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் வசனங்களின் எண்ணிக்கையில் கருத்து வேற்றுமை உண்டு. கூபா வாசிகள் அலிஃப் லாம் மீமை தனி வசனமாக கணிக்க மாட்டார்கள். எனவே இதுவரை உள்ளது அவர்களிடத்தில் 4 வசனங்கள் ஆகும். பின்பு ஆயத்துல் குர்சி, அதற்கு அடுத்தது 2 வசனங்கள் ஓத வேண்டும். பின்பு சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் ஓத வேண்டும். இதை ஓதிவிட்டு தூங்குகின்ற பொழுது குர்ஆன் மனனம் செய்த இடம் மறக்கவே மறக்காது. அத்தோடு தினந்தோறும் ஓதி வருவதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை மறப்பதின் இன்னொரு தண்டனை. வயது மூப்பின் காரணத்தால் குர்ஆனில் மறதி அல்லது நோயின் காரணத்தில் மறதி ஏற்படுமானால் அவர்களுக்கு இந்த தண்டனை கிடையாது. மாறாக திருக்குர்ஆனை ஓதாமல் பொடுபோக்காக விட்டு அதனால் குர்ஆனை மறந்து போய்விட்டால் தான் அவர்களுக்கு இந்த பெரிய தண்டனை கிடைக்கும். எனவே குர்ஆனை ஓதி மறந்தவர்கள் அதை மீண்டும் மனனம் செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும். குர்ஆனை முதல் தடவை மனனம் செய்வது மிகவும் லேசானது. ஆனால் குர்ஆனை மனனம் செய்த பிறகு அதை மறந்துவிட்டால் மீண்டும் அதை மனனம் செய்வது மிக மிக கஷ்டமாகும். ஆகவே இதுவும் குர்ஆனை மறந்ததினால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்க வேண்டிய ஒரு தண்டனையாகும். எனவே நாம் குர்ஆனை மறந்துவிடக் கூடாது. தொடர்ந்து ஓதிக்கொண்டே குர்ஆனுடைய தொடர்பிலேயே இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
யூனுஸ் சாஹிப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹாஃபில்களிடத்தில் கூறுவார்கள், குர்ஆனை அதிகம் ஓதிக்கொண்டே இருங்கள், குர்ஆனை அதிகம் ஓதிக்கொண்டே இருங்கள். எந்த அளவிற்கென்றால் அந்த குர்ஆன் உங்களுடைய நாவுகளில் ஏறிவிட வேண்டும், உங்களுடைய வாய்களில் ஓடி வர வேண்டும். ரமணான் அல்லாத மற்ற காலங்களில் கூட தினமும் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பவர்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறே தினமும் ஒரு மன்சில் 10-20 ஜுசூகள் ஓதுபவர்களாகவும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய வாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நாம் கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். குர்ஆனில் எதை கற்றோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். குர்ஆனை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டதற்கு உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தல் புரிவானாக. பயான் கேட்டது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிருங்கள், கமெண்ட் செய்யுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.